ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா சம்பவம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய படம் அடித்தட்டு மலையாள திரைப்படம். இது வந்து சப்டைட்டில் அவைலபிளாக இருக்குது, தமிழ் டப்பிங் இல்லை. ஜிஜு ஆண்டனி டைரக்ஷனில் சைன் தாம் சாக்கோ, ஆடுகளம் ஜெயபாலன் மற்றும் பல நடித்து வெளியாக இருக்கக்கூடிய படம். சினிமோட்டோகிராஃபி பபினு பண்ணியிருக்கிறாரு. மியூசிக் நசீர் அகமது, ஸ்ரீஹரி பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தோட ஒன்லைன் என்ன, இது மீனவர்களோட கதை. இவங்க ரெகுலராக 7 பேர் கொண்ட கும்பல் வந்து ரெகுலராக கடலுக்கு போய் மீன் பிடிச்சிட்டு வந்து வியாபாரம் பண்ணக்கூடியவங்க. இது வந்து ஒரு கேப்டன் தலைமையில் ஒவ்வொரு டைமும் வந்து அவங்க மீன் பிடிக்க போவாங்க. அவர் அந்த கேப்டன் தான் அங்கே அந்த படகை இயக்குறவர். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கேப்டன் வந்திருக்கிறாரு, அவருடைய பேர் வந்து ஸ்டாலின். அவர் தான் அந்த படகை வந்து கேப்டன் தலைமையில் போனப்போ அந்த ஸ்டாலின் வந்து மர்மமான முறையில் இறந்துருக்கிறாரு. பட் ஆனால் வந்து ஸ்டாலின்ற கேரக்டர் யாருன்னே அந்த டைரக்டர் சொல்லலை. இதை வந்து அதில் வந்துடக்கூடிய அந்த 7 கேரக்டரும் அந்த ஸ்டாலினை பற்றி பேச வச்சு நமக்கு புரிய வச்சுருக்கிறாரு. அவர் ரொம்ப நல்லவர் அப்படிங்கிறத அந்த 7 கேரக்டருமே பேசுது. எஸ்பெஷலி ஆடுகளம் ஜெயபாலன் அவரை பற்றி ரொம்ப வர்ணிக்கிறாரு. அவர் இந்த படத்தில் இலங்கை தமிழ் பேசி நடிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த ஸ்டாலின்றவர் இறந்ததுக்கான காரணம் என்ன, அவர் வந்து உண்மையிலே தூக்கு போட்டு தான் இறந்தாரா அப்படிங்கிறது இந்த 7 பேர் மேலுமே நமக்கு சந்தேகம் உருவாகுது. அதில் ஃபைனலாக யார் பண்ணது அந்த கொலையை அப்படிங்கிறது தான் மீதி கதையாக கொண்டு போகிறாங்க. இது ஜஸ்ட்டு வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமோட ஸ்டோரி தான், ஒன்லைன் தான். இதை வந்து இந்த டைரக்டர் வந்து ஃப்யூச்சர் ஃபிலிமாக கொண்டு போயிருக்கிறாரு. இது போர் அடிக்காமல் கொண்டு போனதுக்கான காரணமாக நான் சினிமோட்டோகிராஃபியை சொல்லுவேன். ஏன்னா அது கடல் சார்ந்த வாழ்க்கையை வந்து அப்படியே அந்த சினிமோட்டோகிராஃபியில் பதிவு பண்ணுறாங்க. அதில் மாதிரி இதில் வரக்கூடிய எல்லா கேரக்டருமே கடலில் எப்படி அவங்க சாப்பிட்றாங்க, எப்படி வந்து டீ குடிக்கிறாங்க, எப்படி அவங்க பாத்ரூம் யூஸ் பண்ணுறாங்க, எல்லாத்தையுமே தெளிவாக வந்து இவங்க காமிச்ச விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. மியூசிக்கில் பார்த்திங்கன்னா நைட்டு நேரத்தில் வந்து அந்த திமிங்கலங்கள் கத்தக்கூடியதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி நம்மளை ஒரு கடலுக்குள்ளே இருக்கிற மாதிரியே இந்த படத்தை பார்க்கும்போது ஃபீலிங்கை கொண்டு போன விதம் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தில் ஒரு இடத்துல கூட லேடிஸை காட்டவே இல்லை. அது வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஸ்பெஷல்னு நான் சொல்லுவேன். வெறும் ஜென்ஸ் கேரக்டர் தான், அதுவும் மீனவர்கள் எப்படி இருப்பாங்க, மீனவர்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்றதை அவ்வளோ தெளிவாக எடுத்திருக்கிறாரு நம்ம ஹீரோ. சைன் தாம் சாக்கோ இவரோட பழைய படமான வைரலானுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. மனுஷன் அப்படியே மீனவனாகவே வாழ்ந்துருக்கிறார். ஒரு கால் ட்ரவுசர் போட்டுக்கிட்டு மீன் பிடிக்கிறத விதமாக இருக்கட்டும், அவர் சாப்பிட்ற விதமாக இருக்கட்டும், அந்த வலையை வீசுகிற விதம், அவர் பாத்ரூம் யூஸ் பண்ணுற ஸ்டைலு, எஸ்பெஷலி அந்த பீடியை அவர் பற்ற வைக்கிற விதம், அந்த டிஷர்ட்டுக்குள்ளே நைட்டு நேரத்தில் தலையை விட்டு எப்படி ஒரு மீனவன் காற்றுல அது தம்மு அணையாமல் பற்ற வைப்பானோ அதெல்லாம் அவர் ஃபாலோ பண்ண ஸ்டைல்லாம் அப்படியே ஒரு மீனவனாகவே அவர் வாழ்ந்துருக்கிறாரு. கண்டிப்பாக அவரோட நடிப்பை பாராட்டி ஆகணும். நடித்த மற்றவங்களுமே அவங்களுக்கு உண்டான கேரக்டருக்கு உண்டான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு ஸ்லோ பான் த்ரில்லரு, ஒரு ஷார்ட் ஃபிலிம்க்கு உண்டான ஸ்டோரி. பட் ஆனால் கேமரா ஒர்க்காலையும் மியூசிக்காலையும் அதை மறக்க வச்சு நம்மளை கொஞ்சம் கட்டி போட தான் வைக்கிது இந்த படம். உலகத்தரமான சினிமா பார்க்குறவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். கமர்ஷியல் ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது ஆஸ் யூஷுவல் ஒரு மலையாளத்துக்கு உண்டான ஸ்டைலில் தான் இந்த படம் மூவ் ஆகுது. ஸோ டைம் கிடச்சா பாருங்கள். சப்டைட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.